எங்கடி வந்த? அப்படி மகளுமா சேர்ந்து மாட்டி விட்டமே, இவர் எப்படி வந்தாரு பாக்க வந்தியா? மீனாட்சி, என்ன பேசுற நீ? என்ன பேசுறனா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவளே உங்க அப்பா இருந்தாங்க. விஷயம் தெரியுமா? கோபி சொல்லிருப்பானே, உங்களை வெளியே எடுத்து கையெழுத்து போட சொன்னதுக்கு அந்த ஜெகநாத முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்க உள்ளே கடந்து சாவணும் தானே அர்த்தம்? அடி லூசு, நான் ஜெகநாத வீட்டுல போய் கையெழுத்து கேட்க போனேன். அவரும் போறேன்னு சொன்னாரு. அதனாலதான் போலீஸ் அவனை வெளியே விட்டுருக்காங்க. ஓ, அப்படி போகதா கதை? அசிங்கமும் படுத்திட்டு இப்ப அவங்களே காப்பாத்துற மாதிரி நல்ல பேர் எடுக்கிறாங்களா? தெய்வான, உன் வீட்டுக்கார் சொன்னதுதான் 100க்கு 100 உண்மை. அவர்தான் இவ கூட நின்னு பார்த்தாரு. மீனாட்சி, கொஞ்சம் உள்ள போறியா? இல்லங்க, இவள மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நமக்கு தான் ஆபத்து. அவளை நீங்களே போக சொல்லுங்க. புரியாம பேசாத. மலரு, உள்ள வா. என்னது உள்ள வா? நீங்க ஜெயிலுக்கு போனதை நினைச்சு இங்க கஞ்சி தண்ணி கூட குடிக்காம நாங்க செத்துருப்போம். நீங்க இவள உள்ள வான்னு ஈஸியா கூப்பிடுவீங்களா? எங்க வந்துருவாளா அவ? ஏய், உள்ள வாடி பாப்போம். மீனாட்சி, இவ தெளியா கடைஞ்சவ. கோபி கூட்டப்பே வராதவ. யாரோட வந்தா உள்ள சேர்ப்பாங்கன்னு அவளுக்கே நல்லா தெரியும். அவளே அதான சொன்னா. எப்படிடி எல்லாத்தையும் பண்ணி போட்டு கொஞ்சம் கூட சூடு சொன்ன எதுவும் இல்லாம இங்க வந்து நிக்கிற? என்ன இவ என்ன சொல்லி உங்களை ஏமாத்தனா? எங்க அப்பா சொன்னா வேற வழி இல்லாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருமாமான்னு கெஞ்சினாலா? நீங்களும் மன்னிச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு 2 பேரும் உள்ள போறீங்களா? இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், எங்க பேச்ச கேட்க மாட்டீங்களா? எது பேசுறதா இருந்தாலும் உள்ள போய் பேசுவோமே. வாங்க எல்லாரும். ஏய், நீ தப்பிக்க முடியாதுடி, தப்பிக்கவே முடியாது. உள்ள வா. என் புருஷனுக்கும் உன்னை பத்தி தெரியணும்ல. நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இந்த துரோகிய கூட கூட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சு துக்கப்படுறதா? வாங்க உள்ள. வா மலர், உள்ள வா. வா புஷ்பா, அந்த ஆரத்தட்டை எடுத்துக்கலாமா? உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் சும்மா சாக மாட்டான். சரியா சொன்ன தெய்வான. என் மகனை இந்த பாடுபடுத்தனோட உசுறு துள்ள துடிக்கதான் போகும். அவன் நடு ரோட்ல 4 பேர் பார்த்து அசிங்கப்படுற மாதிரி துடிக்கத்தான் சாவான். அள்ளி போட கூட ஆள் இருக்காது. மா, போதும்மா, போதும். உள்ளவா மலரு. போலீஸ் ஸ்டேஷன்ல என்னப்பா சொன்னாங்க? இனி அதை பேசி என்னமா ஆக போகுது, விடு. சரி, அது இருக்கட்டும்ப்பா. நீ ஏன் நான் தான் திருநேன்னு ஒத்துக்கிட்ட? ஏன் ஒத்துக்கிட்டாருன்னா, மாட்டிக்கிட்டது மலரோட அப்ப, அது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி சொல்லாம இருப்பாரு? சம்மந்தி மாட்டிக்கிட்டா மருமகளுக்கு மனசு வேதனைப்படும்ல, அதான் சொல்லல. கொஞ்சம் பேசாம இருக்கியா தயவு செஞ்சு? சம்பந்தி, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. எல்லா உண்மையும் சொன்னாதான் தெரியும். எதுக்கு சம்பந்தி? வேண்டாமே. இல்ல சம்பந்தி, ஒரு தடவை 2 தடவையா? எத்தனை தடவை தான் நீங்க மன்னிப்பீங்க? நீங்க மன்னிக்க உங்க குடும்பம் தான் படாத பாடுபடுது. இப்போ மலர் எல்லாம் மாட்டிட்டு முழிக்குது. சம்பந்தி, இத பேசி என்ன ஆக போகுது? இல்ல சம்பந்தி, அவரால நீங்க மட்டும் ஏமாறல, ஒட்டுமொத்த குடும்பமே ஏமாந்து நிக்குது. சொல்லாம இருக்கிறது தப்பு மட்டும் இல்ல சம்பந்தி, பாவமும் கூட. எல்லாரும் கேட்டுக்கோங்க. இங்க இந்த வீட்டுல நடந்த எல்லா பாதிப்புக்கும் நகை போலீஸ் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் முழு காரணம் மயில் சம்பந்தி தான். சம்மந்தி, என்ன சொல்றீங்க? ஆமா சம்பந்தியம்மா, சொக்கு சம்பந்தி மாட்டி உண்டுன்றதான் அவருடைய பிளானு. இதுக்காக குமார் கிட்ட கூட உதவி கேட்டு இருக்காரு. அந்த குமார் தான் கள்ளசாவி செய்ய ஆள் ஏற்பாடு பண்ணிருக்காரு. சம்மந்தி, நீங்க சொல்றதுல உண்மையா? ஆமா சம்பந்தியம்மா.